ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட மார்கழி மாதம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் பற்றியும், அதே மாதிரியே நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக மார்கழி முதல் நாள் நான் வீட்டில் செஞ்ச பூஜை பற்றியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் மார்கழி மாதம் கரெக்டாக திங்கக்கிழமை தாங்க பிறந்தது. பயங்கர வைப்ரேஷனான நாள் திங்கக்கிழமை, அது எல்லாருக்குமே தெரியும். சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, சிவனுக்கு மிக உகந்த நாள். அதனால் அன்றைய தினத்தில் மார்கழி பிறந்தது மிக பெரிய சிறப்புங்க. பொதுவாகவே இறை வழிபாடு செய்கிறதுக்கு நாளோ கிழமையோ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம மனசு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கினே ஒதுக்கப்பட்ட முதன்மையான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா மாதமும் நம்ம சாமி கும்பிட்டாலும் இந்த மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஏன் அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னா, தேவர்கள்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழித்தெழுவாங்க அப்படின்றனால அப்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நமக்கு தந்தருளுவாங்க அப்படின்றதும் ஐதீகம். அதனால தான் காலையில் 3:30 மணிக்குள்ளே நம்ம எழுந்திருச்சு 5:30 மணிக்குள்ளே நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாட்டை செஞ்சிடுறது அவ்வளோ நல்லதுங்க. இதை மாதிரி இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் 29 நாட்கள் இருக்குது. இந்த 29 நாள் தொடர்ச்சியாக நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ நம்ம மார்கழி மாதம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கிறதுங்க. அதிகாலை அப்படின்னா ஒரு 3:30 4 4:30 அதுக்குள்ளே எழுந்திரிச்சு 5:30க்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிடுறது ரொம்ப நல்லது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வாசல் தெளித்து வாசலில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. அதனால் இதை எல்லாருமே கண்டிப்பாக செய்யுங்க. அந்த கோலமுமே மாக்கோலமாக போடுறது நல்லது. இப்போ வாசலில் மாக்கோலம் உங்களால் போட முடியல அப்படின்னா பூஜை அறையிலையாவது நீங்கள் மாக்கோலம் போடுங்க. ஏன்னா இப்போ சேஃப்டி பர்பஸ்க்காக காலையிலே போய் நம்மளால் கோலம் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிலைவாசப்படியில் 2 பக்கமும் விளக்குகள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மண் அகல் விளக்கு இருந்தது அப்படின்னா அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ போட்டு பஞ்சித்திரி போட்டு விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லதுங்க. பெருசாக நீங்கள் இந்த விளக்கு அந்த விளக்கு அப்படின்லாம் வாங்குறதோட மண் விளக்கே போதுமானது. நிலைவாசப்படியில் விளக்கேற்றின பிறகு நம்ம பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றுற விளக்குகளை ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்றவங்க சிலர் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னே நீங்கள் ஒரு பிளேட் வச்சு அதில் 5 விளக்குகள் ஏற்றிப்பீங்க. அது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நிலைவாசப்படியில் இந்த மார்கழி மாதத்தில் கோயில்களில் எல்லா கோயில்லையும் அதிகபட்சம் பாருங்கள், காலையிலே கோயிலெலாம் திறந்து விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு சாம்பிராணி தூபம்லாம் போட்டு கோயிலுக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு உங்களால் போக முடியுதோ போக முடியலையோ அந்த காலையில் நடக்கிற அந்த பூஜைக்கு உங்களால் தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் என்னென்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா கோயிலில் குங்குமம் கேட்பாங்க, எண்ணெய் இதெல்லாம் வாங்கித்தாங்க அப்படின்னு பக்தர்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால் எது வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கோ அதை வாங்கித்தாங்க. இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் 29 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அந்த காலையில் செய்கிற பூஜைக்கு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் அபிஷேகத்துக்கு வாங்கித்தாங்க. இந்த மார்கழி மாதம் மட்டும்தாங்க அந்த ஒரு நாள் நீங்கள் செய்கிறது இந்த ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண பலனை இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செய்கிற அந்த 1/2 லிட்டர் பால் பாக்கெட் அந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அதை செய்யுங்க. அப்புறம் என்ன அப்படி இன்னும் முடியுது வசதி இருக்குது அப்படின்றவங்க இப்போ எல்லா பூஜையும் செஞ்சு முடித்தோடனே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அப்போ பொங்கல் தருவாங்க. அந்த பொங்கல் அன்னதான பிரசாதமாக அந்த பக்தர்களுக்கு வழங்கப்படுது. அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரசாதம் நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியுமோ, பொங்கல், தயிர் சாதம், அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல், இது மாதிரி எது முடியுதோ அதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. எடுத்துகிட்டு போய் பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. அது அன்னதான புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
இந்த மாதம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புரியணும்னு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு குடி போனோம் அப்படின்னா, அதை தவிர்க்கலாம். அடுத்த மாதம் போய்க்கலாம், தை மாதம். அதே மாதிரியே புதுசாக கடை திறக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ வந்து சீமந்தம் வைக்கணும், வளையக்காப்பு வைக்கணும்னா, அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, 7, 9 அப்படின்னு. அதெல்லாம் வந்து இந்த மாதம் செய்யலாம். தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் முழுக்க நம்ம மனசை வந்து இறை வழிபாட்டில் செலுத்தும் போது அதற்கான பலன்கள் வந்து பன்மடங்கு நமக்கு கிடைக்கும். யுனிவர்சல் கனெக்ஷன் ஏற்படும். அது மூலியமாக நிறையா பவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.